ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட நூறுல்லா எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான ஆஃப்டர்நூன் வேலை அபுதாபி சிட்டியில் வேலையை முடிச்சுட்டு துபாய் போகிறதுக்கு முன்னால் ஒரு சிறிய நடைப்பயணம். எங்கேன்னா துபாய் கார்னிஷில் பாருங்கள், அபுதாபி நகரத்தினுடைய அழகு. இது ஆக்சுவலாக வெதர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகிட்டே வருது. அதாவது சுத்தமாக குளிர்ச்சியாக இல்லை, பகலில் கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யுது. இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு அமைப்பு. சிப்பிக்குள் முத்து, சிப்பி மாதிரி ஒரு வடிவத்தை வச்சு அதுக்குள்ளார முத்து மாதிரி ஒரு லைட் வச்சுருக்காங்க பாருங்கள். நைட்டில் அப்படியே பளபளன்னு மின்னுவாங்க. அது அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிஸியான ரோடு. அப்படியே போனீங்கன்னா கார்னிஷ் ரோடு அப்படியே வரும். இந்த சைடு லெஃப்ட் சைடில் மெரினா மால், இந்த சைடு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இருக்குது. இந்த சைடு மெரினா மால் தெரியுது பார்த்தீங்களா? அபுதாபியில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஓரளவு. ஒரு அற்புதமான ஒரு இடங்க இது. கார்னிஷ் ஏரியாவில் நீங்கள் பஸ்ஸில் வந்து கூட இங்கே இறங்கிக்கிட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது, நடந்து வரலாம். இல்லாட்டி காரு வச்சுருந்தீங்கன்னா இல்லை வேறு வண்டி வச்சுருந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கில் போட்டு கூட நடந்து வரலாம். ஒரு அற்புதமான ஒரு இடங்க. பாருங்கள் எவ்வளோ அமெனிட்டிஸ்லாம் சூப்பராக சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். சாயங்காலம் நேரம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எல்லாம் வீக்கெண்ட் ஜோஷில் வேலையை முடிச்சுட்டு நிறைய பேருக்கு வந்து அரை நாள் இருக்க வாய்ப்பு இருக்குது துபாயில். இங்கே அபுதாபியை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் அரை நாள் இருக்குமான்னு தெரியல. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டே இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. துபாயில் நிறைய கம்பெனிஸ்க்கு அரை நாள், ஷார்ஜாவில் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ஃபுல் நாளுமே லீவு வெள்ளிக்கிழமை. ஒரு அற்புதமான கடல் பகுதிங்க. யாரும் இன்னும் வர ஆரம்பிக்கல. மணி இப்போ எத்தனைன்னா 4:40. அபுதாபிக்கு வந்தால் எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகிறதில்ல. அற்புதமான இடங்கள் இங்கே பாருங்கள், அழகான கடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? க்யூட்டாக இருக்குல்ல ஏரியாலாம். தலைநகரம் அபுதாபி. பாருங்க, நல்ல சூரியன் ஜொலிக்குது. 4:40 சூரிய அஸ்தமனம் எப்படின்னா ஒரு 5:50 அந்த மாதிரி வராங்க. 5:45, 5:50. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு லைட் இந்த சைடு தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில ஒரு தாட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இங்கே கல்ஃபுக்கு வந்த பிறகு தான் நம்ம எல்லாருக்குமே வந்து படிப்போட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஊர்லேயே படிக்கிற சமயத்தில் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் என்ன பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு படிப்பை புறம் தள்ளிவிட்டு அப்படியே ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு அப்புறம் சம்பாதிக்கின்ற தருணத்தில் கல்யாணம் ஆகி பொறுப்புகள் அதிகமாகி கல்ஃபுக்கு வர்றப்போ படிப்பு இல்லாததுனால ஒரு லெவலுக்கு மேலே போக முடியறதில்ல. படிப்பு இருக்கிறதுனால நிறைய ஜெனரேஷன், இப்போ உள்ள ஜெனரேஷனுங்க சுமாரான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வர்றாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் அவங்களுடைய தகப்பனார் அவங்க தான் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு தலைமுறை படித்த தலைமுறை சிறப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த படிப்புனால் ரொம்ப ஒரு மேம்பட்ட நிலைமை கேரியரை அடைஞ்சி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிப்பு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லுங்க. எஜுகேஷன் இஸ் வெரி 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 மச் பவர்ஃபுல். எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரிங்க. படிப்பு இருக்கிறதுனால எத்தனை பேர் வந்து இந்த படிப்பால் மட்டும் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் அவங்க பாரம்பரியமாக சேர்த்து வச்ச சொத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் இந்த படிப்பு மட்டும்தான் அவங்களுடைய தலைமுறையே உயர்த்துறதுக்கு இந்த இளைய தலைமுறையினோட படிப்பு தான் காரணமாக இருக்குது. அதனால தான் படிக்க சொல்கிறோம். படிக்கிறது மட்டும் இல்லை, படித்து முடித்தவொடனே ஸ்கில்ஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட்டு. நிறைய பேர் படித்து முடிக்கிறாங்க, ஸ்கில்ஸ் வந்து அந்தளவுக்கு டெவலப் பண்ணுறதில்ல. இங்கே வந்தால் பல பேரோட பேசணும், கான்ஃபிடெண்ட்டாக பேசணும், மொழி திறமைகளை வளர்த்துக்கிறது, ஹிந்தி இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறையா மொழி இங்கே இங்கிலீஷ் பேசணும். கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா பேசினாலே கரியரில் பெரிய அளவுக்கு வந்துடலாம். ஹிந்தி இருந்தால் இன்னும் சூப்பர். ஓகேங்களா? அதை பாருங்கள், தலைவர் ஒரு பூனை நான் வந்தோடனே வந்துட்டாப்புல. ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ நக்கிட்ட போகுது. ஓகேங்க, படிப்பு அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை வலியுறுத்துறதுக்காக தான் படிப்போடு சேர்த்து ஸ்கில்ஸை நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்க. நம்ம பசங்க படிச்சுட்டு வர்றாங்க, ஸ்கில்ஸை வந்து நிறைய டெவலப் பண்ணாமல் வந்துடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர் படிச்சுட்டு அந்தளவுக்கு டெவலப்பே ஆகுறதில்ல, ஒரு லெவலில் ஸ்டாக்னேட் ஆகிடுறாங்க, தேங்கிடுறாங்க. கிடைச்ச வேலையை அது அந்த வேலையோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிறது இல்லை. அதே ஜாப்லேயே இருந்து மினிமல் சேலரியிலே வாழ்க்கை ஃபுல்லாக 30-40 வருஷம் ஓட்டிட்டு அப்படியே ரிட்டையர் ஆகிற நிறைய பேரையும் நான் பார்க்குறேன். ஸ்டாக்னேட் ஆகிடக்கூடாது. ஸ்கில்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லா வந்துடுங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஸ்கில் பேஸ்டு தான். மினிமமாக ஒரு டிகிரி இருக்கணும், நல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸ்கில்ஸ் பல ஸ்கில்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தால் அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் லிட்டரேட்டாக இருந்து நல்ல டிகிரி படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் பேசி சூப்பராக கம்ப்யூட்டர் தெரிஞ்சாலே ஏகப்பட்ட ஜாப்ஸ் இங்கே இருக்குது, அள்ளிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அந்த காம்படிட்டிவ் எட்ஜை வந்து நம்ம தான் மெயின்டைன் பண்ணது, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று பசங்களை நல்லா படிக்க சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு பேப்பர் வச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி 1-2 பேப்பர் வச்சுட்டு டிகிரி முடிக்காமல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க. அவங்கள கண்டிப்பாக எப்பாடுபட்டாவது அடிச்சாவது திருத்தியாவது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அந்த டிகிரியை முடிக்க வச்சுருங்க. டிகிரி முடித்த பிறகு ஒரு காலத்தில் அவங்க உணர்வாங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. 2வது ஸ்கில்ஸ் நல்லா வளர்த்துக்கணும். இதுதான் இன்றைய வீடியோவில் இந்த இடத்தினுடைய அழகை பார்க்குறத விடவும் முக்கியமான மெசேஜ். சரிங்களா? ஓகே கைஸ், பார்த்தீங்களா ஏரியா எப்படி இருக்குது அபுதாபி? நானும் அப்படியே போயிட்டு வழக்கமாக நான் அபுதாபி வந்து முஸ்தஃபாவுக்கு போகவே மாட்டேன். ஆனால் முஸ்தஃபாவில் தான் தங்கிறேன் ஷாபியாவில். இன்றைக்கி அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்லேருந்து பார்த்துட்டு இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நல்ல கண்டென்ட்டோட அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.